Hey guys, hey guys, I hope everyone is fine. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமோட நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி அதை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஸோ எப்பவும் போல் உங்கள் கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு ஆன்லைன் சி கம்பைலர் ஆன்லைன் சி கம்பைலருக்கு போங்க. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் ப்ரோக்ராம் இஸ் ஜி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ட் மெயின் அப்படின்றது மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஓப்பன் கர்வ் பிரேஸ், க்ளோஸ் கர்வ் பிரேஸ் அப்படி வரும். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வில் கெட் இன் டு த ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து இப்போ வந்து வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் 3 வேரியபிள் ஏ கமா பி கமா சம் அப்படின்ட்டு ஒரு 3 வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். வேல்யூ எதுவும் அசைன் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர்கிட்ட தான் வேல்யூ வாங்கி நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ட் அப்படின்றது வந்து டேட்டா டைப்பு, ஏபி அண்ட் சம் அப்படின்றது வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வேரியபிள்னா என்ன, அது வந்து இட் கிரியேட் சம் மெமரி லொக்கேஷன். ஸோ நம்ம ரேமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். வேரியபிள் வந்து ரேமில் வந்து ஒரு மெமரியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, printf இப்போ வந்து யூசர்கிட்ட வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட், ஸோ இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம் print printf. ஸோ printfனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதில் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ள எது கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. எப்பவுமே வந்து printf முடிஞ்ச பிறகு ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடியுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இமீடியட்டாக printf கீழே வந்து scanf scanfனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான், இந்த scanf தான் வந்து இன்புட், யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம் பாருங்க, அது இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த scanf யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் டி யூஸ் பண்ணணும். வெளியே வந்து கம்மா அட்ரஸன்ட் ஆஃப் ஏ. காட் இட். ஸோ அட்ரஸன்ட் ஆஃப் ஏ வந்து கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ பியை வாங்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பியோட வேல்யூ என்டர் பண்ண சொல்லி யூசர்ட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் பி. ஓகே, என்டர் த வேல்யூ ஆஃப் பி. சேம் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் scanf scanf யூஸ் பண்ணிவிட்டு அதே ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் டி. ஏன் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படின்ற வேரியபிளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோட டேட்டா டைப் தான். கமா அட்ரஸன்ட் ஆஃப் பி. ஓகே, இப்போ வந்து நம்ம யூசர்கிட்ட வந்து இன்புட் ரெண்டுமே வாங்கிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, மூணாவதாக வேரியபிள் ஒன்று இருக்குது பாருங்க, இங்கே சம் அப்படின்னு. இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ printf the addition of two numbers, addition of two numbers என்ன அப்படின்னு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் டி யூஸ் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிடுற மாதிரி இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னாங்க ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் டி யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ பிரிண்ட். ஸோ இந்த சம்மை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ முடியும் போது எப்போவுமே printf scanf எப்போவுமே வந்து முடியும் போது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். இங்கே அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன? ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, குட். ஸோ ஒரு எரர் வந்து இங்கே காட்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேன்எஃப்ல வந்து செமிகாலன் வைக்கல. காட் இட். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எரர் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து அவுட்புட்டை நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 50 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் பி. ஓகே, அகெயின் நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ 50 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ எனக்கு இங்கே வந்து த அடிஷன் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க, அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 100. ஸோ இதுதான் வந்து ஒரு யூசர்கிட்டேருந்து நம்ம வேல்யூ வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுறது.
ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஐல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் சம் இன்ட்ரஸ்டிங் ப்ரோகிராம். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே.